என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 20லேருந்து 25 இருக்கும் சார். ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? எஸ் சார். கொலகாரனோட மோட வெப்பன் வந்துட்டு ஒரு மெட்டல் பென். அந்த பொண்ணை 8 இடத்துல குத்திருக்கான் சார். ஐ திங்க் இட்ஸ் a பிளான் மர்டர். இந்த கேஸ் சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. தெரியல சார். அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டே இருக்கு சார். அந்த பொண்ணு இந்த டீச்சர் வீட்ல தாங்க டியூஷன் படிச்சிட்டு இருந்தது. உங்க பேரு? ஷர்மிளா சார். உங்ககிட்ட தான் நோரா படிச்சாங்களா? ஆமா, என்கிட்ட தான் படிச்சா. நோராவோட மர்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னோட தான் படிச்சா. எனக்கு தெரிஞ்சு சிவான ஒரு பையனை லவ் பண்ணா. சிவா வந்து வண்டியில ஏத்துங்க. போடா. ஏய் சொல்றா. சொல்றடா. சொல்றா. ஏய். எங்ககிட்ட நடிக்கிறியா? உண்மையை சொல்றா. சார் அடிக்கிறதுன்னா அடிங்க சார். அந்த பொண்ணை நான் இறக்கி விட்டுட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இந்த வழக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட், அந்த பொண்ணுக்கு வந்த கால்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே இந்த ஃபைல் இருக்கு சார். சார் நான் பார்த்து சொல்றேன். ஓகே சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இங்கே மேட்ச் ஆகல. அதே மாதிரி இது கொலை செஞ்சவங்க கண்டிப்பாக 90% லெஃப்ட் ஹேண்டராக தான் இருக்கணும். நீங்களும் கண்டிப்பாக நாங்கள் அவனை பிடிச்சிடும் சார். என்ன சார் எப்ப பார்த்தாலும் இப்படியே வந்துட்டு இருக்கீங்க? இதே வேலைய போச்சா உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஸ்டேஷனில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. போடுங்கம்மா. அந்த தம்பி யாரு? என் பையன் தான். கூப்பிடுங்க, தம்பிக்கிட்டே ஒரு கையெழுத்து வாங்கிறேன். எதுக்கு சார் நீங்க 12th படிக்கிற பையனோட கூப்பிட்டு இருக்கீங்க? 12th 10th அதெல்லாம் தேவையில்லாமா, கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறேன். சத்தம் போடாதீங்க. ராஜா இங்க வா, என்னன்னு கேளு. இதுல போடுப்பா. ஹை வாடா. வா. ஏன் சார் என்ன பண்ணிக்கிறீங்க? விடுங்க சார். என்ன சார் நீங்க? ஓடு சொல்றேன். சொல்லிடுறேன். சரி, உனக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி பழக்கமாச்சு? டியூஷன் அம்மாட்ட டியூஷன் படிக்க வந்தா. மிஸ், மே ஐ கம் இன்? எங்களுக்குள்ள நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆனா அவ காலேஜ் போனது என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. அப்பதான் ஓகே பை. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா எங்க? வா.
சரி என்ன நடந்துச்சு செஞ்சு காட்டு. சார் நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், இப்படி நின்றுட்டு இருந்தேன். கேட்டியா? அந்த பொண்ணு டேய், அங்கே சொல்றா. சொல்ல சொல்றாருல்ல செய்டா. சரி செஞ்சு காட்டு. செஞ்சு காட்டு. நீ எதுக்கு வர சொன்னேன்னு எனக்கு தெரியும்டா. தெரியுதுல்ல, முன்ன மாதிரிலாம் ஏன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதில்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இப்பெல்லாம் நீ சரியா பேசுறதே இல்லை. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பிஸினா? பிஸினா ஃபைனல் இயர், கொஞ்சம் படிக்க வேண்டியிருந்தது. பொய் சொல்ற. என்ன பொய் சொல்ற. என்ன? அந்த பையனோட நீ பைக்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் உன்னை அப்புறம் ஏன் டேய் எழுந்து சீக்கிரம் போ. போ. சார், one question சார். What's the motive of behind this crime? காதலின் பெயரால நடக்கப்பட்ட கொலை இது. சார், ஒரு 17 வயசு பையன் எப்படி இவ்வளவு வயலண்டா கொலை செய்ய முடியும்? எக்ஸ்போஷர் ஆஃப் மீடியா டுவர்ட்ஸ் வயலன்ஸும் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி பெற்றோர்களால் கவனிக்கப்படாத குழந்தைகளும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். சார், one more question. நோ மோர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். எதா இருந்தாலும் கேஸ் மண்டே ப்ரொசீட் ஆகும், அங்கே பார்க்கலாம். தேங்க்யூ.